வணக்கம் விஜய். பாண்டிச்சேரி ஸ்பீச் பார்த்தேன். அது என்ன, பாரதியார் வாழ்ந்த மண்ணு, பாரதிதாசன் பிறந்த ஊரு, 1977 தான் எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்தாரு அப்படின்னு டிஎன்பிசி குரூப் 4 குரூப் 8ல கூட இந்த ஃபேக்ட்லாம் கேட்கவே மாட்டாங்க விஜய். இந்த மாதிரி தகவலை நீங்க எதுக்கு பேசுறீங்க அப்படின்னே புரியல. அதுல ஆனா நீங்க அதை எப்படி பேசுறீங்கன்னா, ஏதோ கீழடி அகழாய்வுல ஒரு கண்டுபிடிக்கப்பட்ட புதிய தகவலை சொல்ற ரேஞ்சுக்கு நீங்க பில்டப்பா பேசுறீங்க. அப்புறம் இங்க கரூர்ல பேசினப்பெல்லாம் பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறாங்க அப்படின்லாம் நக்கலா பாடினீங்களே. பாண்டிச்சேரி என்ன பூரண மதுவிலக்கு இருக்கிற ஒரு ஊரா? அங்க மதுபான விற்பனை எல்லாம் கிடையாதா? அங்க அதெல்லாம் பத்தி பேசணும்ல. அப்ப துணிச்சல் கிடையாது, பயம். ஏன்னா அதை பத்தி பேசுனா நரேந்திர மோடி கோவப்படுவாரு. அந்த பயத்தினால அங்க போய் அந்த சப்ஜெக்டே டச் பண்ணல. இந்த லட்சணத்துல பேசுறப்ப நான் பாண்டிச்சேரிக்கு மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல, பாண்டிச்சேரி மக்களுக்கான உரிமைகளுக்கும் குரல் கொடுப்பேன் அப்படின்னு எந்த விஷயத்துக்கு நீங்க குரல் கொடுத்தீங்க? எங்க சொல்லுங்க. எங்க போன வாரம் கார்த்திகை தீபத்தை வச்சு இங்க திருப்பரங்குன்றத்துல மதுரையில அவ்வளவு பிரச்சனை பண்ணாங்க சங்கிங்க. அதை எதிர்த்து உங்களால குரல் கொடுக்க முடிஞ்சா? இல்ல மதுரைக்கு மெட்ரோ தரமாட்டேன், கோயம்புத்தூருக்கு மெட்ரோ ட்ரெயின் திட்டம் தரமாட்டேன் நரேந்திர மோடி சொன்னாரு, அதை எதிர்த்து குரல் கொடுக்க முடிஞ்சா? தமிழ்நாட்டோட உரிமை சார்ந்த பிரச்சனைகளுக்கு உங்களால குரல் கொடுக்க முடியுமா? உங்களை பார்க்க 40 பேர் செத்து போன அன்னைக்கே நீங்க அதை பார்த்து பயந்து ஓடின ஒரு ஆளு நீங்கெல்லாம் குரல் கொடுத்துருவீங்களா விஜய்? இதெல்லாம் ரொம்ப காமெடியா இருந்துச்சு நீங்க பேசுறது.